பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். சிந்தப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல அந்த பாட்டிக்கு சுமாரு 85 வருஷம். அவங்க சாதாரணமான கிராமத்து பொம்பளை. அவங்களோட புத்திசாலித்தனம் சாமர்த்தியத்தை பத்தி ஊரு ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் மரத்துக்கடியில உக்காந்து இருக்கிற பாட்டி கிட்ட விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்க. ராமையா ஒரு விவசாயி. அவரு அந்த பாட்டி கிட்ட பேசணும் அப்படின்னு, அம்மா, ஊருக்குள்ள எத்தனையோ பிரச்சனை வந்தப்போ நீங்க தான் அதுக்கு சரியான தீர்வு சொல்லியிருக்கீங்க. இப்ப கூட ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். என்னடா ராமையா, மறுபடியும் என்னடா பிரச்சனை? வயல்ல மாடுங்க ஏதாவது சண்டை போட்டுச்சா, இல்ல ஊரு பஞ்சாயத்து தலைவர் ஏதாவது சொன்னாரா? அந்த பாட்டி எப்பவுமே அப்படிதான் தமாசா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கண்ணுல ஒரு தெளிவான முடிவு தான் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல பாட்டி, இந்த தடவை சண்டை கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற கிணறுல யாரு தண்ணி எடுக்கணும், தண்ணி எடுக்க கூடாதுன்னு ரெண்டு பக்கத்துல இருந்து ஜனங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு வந்தோம். ஒரு பக்கம் ஊரு பெரியவங்க சொல்றாங்க, கிணத்தோட நீரு விவசாயத்துக்கு மட்டும்தான். தண்ணி எல்லாருக்கும் முக்கியம்தான். அப்படி இருக்கும்போது, ஆமா, இந்த தண்ணி சண்டை எதுக்காக வந்துச்சு? ஊருக்குள்ள யாரு சண்டைய ஆரம்பிச்சது? இதுதான் பாட்டி சண்டையே. ஒரு பக்கத்து ஜனங்க அந்த கிணறு தண்ணிய உபயோகப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துக்காரங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் அது சொந்தம்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தெளிவான முடிவு எடுத்தாங்க. அப்ப அவங்க மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு இருந்துச்சு. இங்க பாருங்க, நான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கேன். நாளைக்கு எல்லாரையும் கிணறுகிட்ட வர சொல்லுங்க. நான் எல்லாருகிட்டையும் கலந்து பேசி ஒரு தெளிவான முடிவை சொல்றேன். சரிங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே வர சொல்லிடுறோம். லக்ஷ்மி சரின்னு சொன்னா. மறுபடி நாள் சாயங்காலம் ரெண்டு பக்கத்து ஜனங்க அந்த கிணறு கிட்ட வந்திருந்தாங்க. பாட்டி அவங்க கிட்ட பேச முடிவெடுத்தாங்க. என்ன, இந்த கிணறு தண்ணிக்கு தானே ரெண்டு பக்கத்து ஜனங்க சண்டை போடுறீங்க? ஆமா, இந்த கிணறு யாரோடையது? பாட்டி, இந்த கிணறு எங்க தாத்தனோட காலத்துல அவங்க கட்டினது. அதனால இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். சரி பாட்டி, இந்த தண்ணிய தானே எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க. இது ஊரு சொத்து இல்லையா? அது எப்படி பாட்டி, நாங்க கட்டினத ஊரு ஜனங்களுக்கு அப்படியே விட்டு கொடுக்க முடியும்? என்ன ராஜையா, ஊருக்குன்னு இருக்கிறது இந்த ஒத்த கிணறு தான். அப்படி இருக்கும்போது ஊரு ஜனங்க எல்லாருமே இதை தானே நம்பி இருக்காங்க அப்படின்னு ராமையா சொன்னாரு. ஒருத்தருக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பாட்டி சண்டை போடாதீங்கன்னு கை தூக்கி எல்லாரையும் சமாதானப்படுத்தினாங்க. சரிங்கப்பா, நிறுத்துங்க, உங்களோட சண்டையை நிறுத்துங்க. நான் உங்களுக்கு ஒரு தெளிவை சொல்றேன், கேப்பீங்களா? என்ன பாட்டி அது? சொல்லுங்க, கேக்குறோம் நாங்க. இந்த ஒரு வாரம் யாருமே தண்ணிய உபயோகம் படுத்தாதீங்க, பாக்கலாம். அது எப்படி பாட்டி, தண்ணிய உபயோகப்படுத்தாம இருக்க முடியும்? நான் சொல்றத கேளுங்கப்பா. தண்ணி எவ்வளவு சேருதுன்னு பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டு உபயோகப்படுத்தலாம். தண்ணி அப்படி கொஞ்சமா மட்டும்தான் சேர்ந்துச்சுன்னா ராஜையா அவங்க மட்டும் உபயோகம் படுத்துட்டோம் அப்படின்னு பாட்டி சொன்னப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன பாட்டி? என்னப்பா, நீ தானே முடிவெடுக்க சொன்ன. ஒருவேளை தண்ணி நிறைய வந்துச்சுன்னா ஊரு ஜனங்க கூட சேர்ந்து ஒத்துமையா பகிர்ந்துக்கணும், இல்லையா? தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா நீ மட்டும் உபயோகப்படுத்திக்கோ. எல்லாரும் கூட சேர்ந்து சரியான முடிவு தானே எடுக்கணும். பாட்டி சொன்னா சரியா தானே இருக்கும், எல்லாரும் அவங்க சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு ராமையா சொன்னாலும் ராஜையா மட்டும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. எதுக்குன்னா அந்த கிணறுல தண்ணி அவ்வளவா வராதுன்னு அவருக்கு தெரியும். இப்படி ஒரு வாரம் தண்ணி எடுக்க கூடாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த பாட்டி சொன்ன மாதிரி தண்ணி நம்மளுக்கெல்லாம் சேர்ந்து கிடைக்குமா? சொல்ல முடியாது. அந்த தண்ணி கொஞ்சமா இருந்தா அது ராஜையாக்கு கூட போய் சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்க எதுவுமே யோசிக்காம சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால ஒரு வாரம் வரைக்கும் நம்மளும் பார்க்கலாம். ஆமா, கொஞ்ச நாள் பார்க்கலாம். இப்படி ஒரு வாரம் போச்சு. கிணறுல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஊரு ஜனங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. பாட்டி ஒரு பக்கெட்டு கொண்டு வந்து அந்த பக்கெட்ல தண்ணிய நிறைச்சி வெளியே எடுத்து, பாத்தீங்களா, கிணறுல இன்னும் தண்ணி இருக்கு. நான் இந்த ஒரு வாரம் இந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்து பசங்களுக்கு, பசுமாடுங்களுக்கு, செடி கொடி மரத்துக்கெல்லாம் ஊத்தி விட்ட. இருந்தாலும் தண்ணி குறையில. அது எப்படி முடியும்?
எதுக்குப்பா முடியாது? கிணறுல தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கும். இல்ல இல்ல, இது எங்களோட கிணறு. இந்த கிணறை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ராஜையா, எதுக்காகப்பா நீ அப்படி பேசுற? உனக்கு தேவையான தண்ணி கிணறுல கிடைக்குது இல்ல, அதுக்கப்புறம் வேற என்ன? ஊரு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணியோட தேவை இருக்குல்ல. முடியாது முடியாது, இது எங்க தாத்தா கட்டுன கிணறு, அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம். கிராமத்து ஜனங்க எல்லாருமே மௌனமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி மறுபடியும் பக்கெட்ல தண்ணி எடுத்து வெளியே வச்சாங்க. எடுத்த தண்ணிய பக்கத்துல இருக்கிற மரத்துங்களுக்கெல்லாம் ஊத்தி விட்டாங்க. அஜய்யா, இந்த கிணறை உங்க தாத்தா எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியுமா? ராஜையா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தான். உங்களோட குடும்பத்து ஜனங்களுக்கு வயல்ல தண்ணியோட அவசியம் இருந்துச்சு, அதுக்காக தான் கட்டினாரு. நீயே சொல்லிட்ட, உங்க தாத்தா குடிக்கிறதுக்கு விவசாயம் செய்யறதுக்கு தான் இந்த கிணறை கட்டினாரு அப்படின்னு. அந்த நேரத்துல இந்த ஊருக்குள்ள வேற கிணறே இருக்குல்ல. உங்க தாத்தா அந்த எண்ணத்தோட இந்த கிணறை கட்டிதான் அவரு மட்டும்தானா இந்த தண்ணிய உபயோகப்படுத்தினாரு. ஊரு ஜனங்க எல்லாருக்குமே ஏழைங்களுக்கு தண்ணி கொடுத்தாருல்ல. உண்மைதான், எங்க பாட்டி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ராஜையாவோட தாத்தா ரொம்ப நல்லவர் அப்படின்னு. யாராவது ஏழைங்க தண்ணி வேணும்னு அவர்கிட்ட போனா ஒரு வார்த்தை கூட பேசாம தண்ணிய கொடுத்து அனுப்புவாராம். எங்க வீட்டு பெரியவங்க கூட இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அப்ப இருந்த நிலைமை இப்ப இல்லையே. இப்ப நிலைமையே வேற. காலம் மாறினதுக்கு இப்ப எல்லாமே மாறணுமா ராஜையா? நீயே சொல்லு. பாட்டி, நீங்க சொல்லுங்க பாட்டி. இந்த காலத்துல எது நம்மளுக்கு இலவசமா கிடைக்குது? தாத்தாவுக்கு நீ கொடுக்க வேண்டியது உனக்கு மட்டுமே இந்த தண்ணி வேணும்னு இல்லப்பா. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் நீ கொடுக்கணும். இந்த ஊர்ல நீ மட்டும் இல்ல, மத்த ஜனங்களும் இருக்காங்கல்ல. ஆமாங்கம்மா, உங்க வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நாங்க எல்லாரும் ஒத்துமைய சேர்ந்து இந்த கிணறை சுத்தம் பண்ணலாம். விட்டுட்டு எந்துதான் கிணறுன்னு நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள இருக்கிற தண்ணியும் வத்தி போயிடும். நீங்க பாட்டி, இப்ப நீங்களே சரியான முடிவை சொல்லுங்க. சரிப்பா, இந்த கிணறை எல்லாருமே உபயோகப்படுத்தணும். அதனால ஊரு ஜனங்க ஒத்துமையா சேர்ந்து இந்த கிணறுக்கான வேலையை செய்யணும். இந்த கிணறை அடிக்கடிக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் இதுல தண்ணியும் அதிகமாகும். சரிங்க பாட்டி, நீங்க சொல்லும் போதுதான் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நானும் ஒத்துக்கிட்டு போறேன். எங்க தாத்தா இந்த ஊர்ல நல்ல பேரை சம்பாதிச்சவரு. அவரோட பேரை நான் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். பரவாயில்லங்க பாட்டி, நீங்க எவ்வளவு புத்திசாலி. ஜனங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு யாருக்குமே பிரச்சனை வராத மாதிரி எல்லாருக்கும் சமாதானமா பேசிட்டீங்க. எனக்கு படிப்பு முக்கியம் இல்லம்மா, ஒருத்தர் சொல்றத காது கொடுத்து கேட்டு சமாதானமா முடிவெடுக்கணும். இந்த கிணறு தண்ணி மாதிரி நம்மளும் நம்ம பிரச்சனைய பேசி சமாதானம் படுத்திக்கிட்டா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். ஓ ராஜையா வேகமா முன்னாடி வந்து பாட்டிக்கு வணக்கம் சொல்லி, பாட்டி, உங்களோட பேச்ச கேட்டு எனக்கு புத்தி வந்துச்சு. இனிமே இந்த கிணறு எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம்தான். அப்பா ராஜையா, உன்ன மாதிரி எல்லாரும் ஒத்துமையா இருக்கலான்னு முடிவெடுத்தா ஊருக்குள்ள யாருக்கும் எந்த விதமான சண்டை வராது. வாரம் தண்ணியை யாருமே உபயோகப்படுத்தாததுனால தண்ணியோட அருமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒவ்வொரு குடம் தண்ணி எடுக்கும் போதும் ₹1 காசை கொடுத்தா அந்த ₹1 காசால இந்த கிணறை சுத்தம் படுத்த முடியும்ல. ஆமா ஆமா, நம்மளுக்கு எப்பவுமே இந்த கிணறுல தண்ணி கடிக்கணும். அதுக்கு இந்த கிணறு சுத்தபத்தமா இருக்கணும். அப்போ நம்ம எல்லாருமே காசு போட்டு அத சுத்தம் பண்ணணும் அப்படின்னு லக்ஷ்மியும் தெளிவான முடிவை சொன்னா. இப்படி நாட்கள் போச்சு. எல்லாரும் முடிவெடுத்த மாதிரியே தண்ணிய உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து கூட்டம் சேர்ந்துச்சு. எல்லாருமே சொன்ன மாதிரி ஒத்துமையா இருந்துகிட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் அதிகமா ஒத்துமை வேணும். இந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறது எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும். பாட்டி, உங்களை மாதிரி இந்த கிராமத்துக்கு எடுத்து சொல்ல ஒருத்தர் வேணும். உங்களாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். இங்க பாருப்பா, நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருப்பேன். ஆனா இந்த ஊருக்குள்ள அந்த கிணறு அப்படியே தானே இருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே ஒத்துமையா சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும். எல்லாருமே சண்டை எதுவும் போடாம ஒத்துமையா இருக்கிறது தான் இந்த கிராமத்துக்கும் நல்லது, கிராமத்து ஜனங்களுக்கும் நல்லது. அம்மா பாட்டி, இன்னைக்கு நீங்க எங்க எல்லாருக்கும் எடுத்து சொன்னது எங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. உங்களோட வார்த்தைக்கு விலைய கட்டவே முடியாது. என்னோட வார்த்தைக்கு நீங்க எல்லாரும் மதிப்பு கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல.
ஆனா இந்த ஊரு ஜனங்க ஒத்துமையா இருந்துகிட்டு தண்ணிய உபயோகப்படுத்துங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த தண்ணினால ஊரு ஜனங்களுக்குள்ள ஒத்துமையும் அதிகமா இருக்கு. சொல்றது உண்மைதான் பாட்டி. இனிமே எப்பவுமே இப்படியே ஒத்துமையா இருக்கணும். இல்லப்பா, ஒத்துமையா இருக்கணும்னு யோசிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் முடிவெடுத்து ஒத்துமையா தான் இருக்கணும். நான் இன்னைக்கு இருப்பேன் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்ல. யாரு இருந்தாலும் இல்லனாலும் நீங்க எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்தாதான் முடியும். சரிங்கம்மா, இனிமே நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம். நீங்க மட்டும் இல்லப்பா, உங்க பசங்களுக்கு கூட ஒத்துமைய பத்தி கத்து கொடுக்கணும். ஆமா பாட்டி, நீங்களும் இப்பத்துல இருந்தே அந்த பசங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கதைங்கள சொன்னா அவங்க மனசுக்குள்ளேயும் ஆழமா பதியும். அதுல என்ன இருக்கு, இனிமே ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்துல பசங்களுக்கு இந்த மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு கதை சொல்றேன். பசங்களுக்கு மட்டும் இல்லம்மா, உங்க தெளிவு எங்களுக்கும் தேவைதான். நாங்களும் வந்து கேக்குறோம் பாட்டி. சரி சரி, எல்லாரும் வாங்க, வந்து உக்காந்து கதை கேளுங்க. உங்களோட சொத்தை விட ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி அவங்களோட தெளிவான புத்திசாலித்தனத்தினால கிராமத்தை சரி பண்ணாங்க. இது உண்மையிலேயே புத்திசாலித்தனமான தீர்ப்பு. சூரியபாபு பிறந்த உடனே அவனோட அப்பா அம்மாவை இழந்தவன். சின்ன வயசுல இருந்து அவனுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லாம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த ஊரு பெரிய மனுஷனான பட்டாபிராமங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு வந்தான். பட்டாபிராமையா வரண்டால உக்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஐயா, வணக்கங்க ஐயா. இப்படி குனிஞ்சு ரொம்ப மரியாதையா சொன்னான். அப்போ பட்டாபிராமையா அவனை பார்த்தாரு. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கியா? பசிக்குதான், சாப்பிட ஏதாவது வேணுமா? ஐயா, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். என் பேரு சூரிபாபு. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. இப்படி சூரிபாபு ரொம்ப மரியாதைய பட்டாபிராமையா கிட்ட சொன்னான். சரிப்பா, இப்ப உனக்கு என்ன வேணும்? எதுக்காக வந்த? ஐயா, இந்த ஊர்ல எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேங்க ஐயா. புதுசா வந்தவங்களுக்கு எப்படிப்பா வேலை கொடுக்கறது? ஐயா, நான் இந்த ஊருக்கு தான் புதுசு, ஆனா வேலைக்கு புதுசு இல்லையா. ஒரு தடவை எனக்கு ஒரு வேலையை கொடுத்து பாருங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே சூரியபாபுவோட பேச்ச கேட்டு அந்த பெரிய மனுஷனுக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துச்சு. சரிப்பா, நீ எங்க வயல்ல வேலை செய். ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன், யோசிச்சு செய் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு சூரியபாபுவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல. ஆனா இன்னொரு விஷயம், சூரியபாபுவுக்கு காது கேட்காதுன்னு அவன் யாருகிட்டயும் சொல்லல, யாருக்கும் தெரியல. யாருகிட்டயுமே சொல்லாம தனக்குள்ள இருக்கிற குறைய தன்னோடைய மூடி வச்சுக்கிட்டான். அப்பா, எனக்கு வேலை கிடைச்சது. எனக்கு காது கேட்காதுன்னு விஷயம் தெரிஞ்சிருந்தா யாருமே எனக்கு வேலைய கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாத மாதிரி பாத்துக்கணும். அவன் முன்னாடி நின்னு பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு வாயை பார்த்து பேசுறத புரிஞ்சுக்குவான். டேய் சூரி, வயல்ல நிறைய கலைஞருக்கு எடு அப்படின்னு அவனோட நேரா யாரை என்ன சொன்னாலும் அத புரிஞ்சுக்கிட்டு தெளிவா வேலை செய்வான். ஒரு வேலை அவனுக்கு கேட்கலன்னா கூட எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சிருவான். ஐயா, கேட்கலங்க ஐயா, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சொல்லுங்க ஐயா, என்ன வேலை சொன்னீங்க ஐயா, நான் செய்யறேன் அப்படின்னு மாத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா வேலையை மட்டும் ரொம்ப பத்திரமா ரொம்ப நல்லபடியா செஞ்சு முடிப்பான். மத்தவங்க ஒரு வாரத்துல செய்யற வேலைய அவன் ஒரே நாள்ல செஞ்சு முடிப்பான். இப்படி அவனுக்கு தெரிஞ்ச வேலை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். பணத்துக்காக அவங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யாம அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் சொல்லாமையே செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதனால பட்டாபிராமையாவுக்கு அவன் மேல பெரிய நம்பிக்கையே வந்தது. அவனை ரொம்ப நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது பட்டாபிராமையாவோட பொண்டாட்டி ஒரு நாள் அவரை தேடி வந்தாங்க. ஏங்க, பக்கத்து ஊர்ல இருக்கிற எங்க அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, இன்னும் கூட்டிட்டு போல. ஐயோ, மறந்துட்டேனே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கோயில்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னாங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்பதான் உங்களுக்கு புதுசா ஏதாவது வேலை வரும். அதெல்லாம் இல்லடி சீதா, வேலைங்க இருக்கும்போது தானே அதை பத்தி பேச முடியும். இல்லனா வேலையில நம்மளுக்கு தானே பிரச்சனை, அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு எப்படிங்க போறது? இப்படி ரொம்ப கவலையா சொன்ன உடனே அவன் தன்னோட பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து, சரி சரி இரு, உன் கூட சூரிய அனுப்புறேன், கூட்டிட்டு போ. சூரி பாபுவா?
அவன் எப்படிங்க என்ன கூட்டிட்டு போவான்? அவனுக்கு ஒரு வேலையை ஒப்படைச்சா உயிரை கொடுத்தாவது கண்டிப்பா செய்வான். அதனாலயே எனக்கு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை. இப்படி ரொம்ப நம்பிக்கையா சொன்ன உடனே சீதா தேவியும் எதுவுமே பேசாம சரின்னு ஒத்துக்கிட்டா. சூரிபாபு வாங்க, அம்மாவை ஊருக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே சூரிபாபு முதலாளியோட பொண்டாட்டிய குதிரை வண்டியில பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போனா. ஆனா சீதா தேவிக்கு என்ன நடக்க போதோன்னு ரொம்ப பயமா இருந்தாங்க. ஆனா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போனா. அம்மா, உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டீங்கம்மா அப்படின்னு ரொம்ப சமாதானமா சொன்னான். சீதா தேவி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. எப்படி வந்தான்னு கூட யோசிக்கல. பரவாயில்லையே, நீ எப்படி கூட்டிட்டு வந்தேன்னு கூட தெரியல. குண்டும் குழியும் பார்த்து ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு வந்தடா. சபாஷ், நீ ரொம்ப நல்லாவே என்ன பத்திரமா கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி நிதானமா அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சீதா தேவி ஏதோ சொன்னாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா என்ன சொன்னாங்கன்னு அவனுக்கு சரியாவே தெரியல. அம்மா என்ன பார்த்து என்ன சொன்னாங்க? கோவம் வந்து திட்டினாங்களா? இல்ல இல்ல, அம்மா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே தானே சொன்னாங்க, அதனால திட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவனே புரிஞ்சுக்கிட்டான். எப்படியா இருந்தாலும் அம்மா பேசும்போது அவங்க மூஞ்ச பார்த்து இருந்தா அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவங்க நிதானமா சொன்னதுனால அவங்க மூஞ்ச கூட நான் கவனிக்கவே இல்ல. இப்படி எல்லாமே யோசிச்சுக்கிட்டு அவங்க வீட்லயும் அவன் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சான். இது எல்லாமே சீதா தேவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டான். சீதா தேவி அன்னைக்கு நைட்டு அவங்களோட புருஷங்கிட்ட சீதா தேவி இப்படி சொன்னாங்க. ஏங்க, நான் என்னவோ நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி சூரிபாபு என்ன ரொம்ப பத்திரமா எங்க அம்மா வீட்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி வண்டியில உக்காந்து போறோன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவு நிதானமா கூட்டிட்டு போனா. வயல் வேலையும் நல்லா பாக்குறதுனால புருஷன் பொண்டாட்டிக்கு சூரிபாபு மேல ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு. அந்த நம்பிக்கை அவனுக்கு நல்லதாவே ஆச்சு. டேய் சூரிபாபு, கோழி முட்டை வியாபாரத்தை பத்திரமா பாத்துக்கோ. டே சூரி, அந்த இட்டிகை வியாபாரத்தை கூட பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கடா. இப்படி எல்லா வேலையும் சூரிபாபுவை பார்த்து சொன்னாங்க. ஆனா சூரிபாபு மட்டும் அவங்க என்ன வேலையை சொன்னாலும் பத்திரமா நல்லபடியா செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு காது கேட்காது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்குமே தெரியாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டான். பட்டாபிராமையா கிட்ட பேசணும்னா முதல்ல சூரிய பார்த்துதான் பேசணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். அந்த அளவுக்கு முன்னேறினா. யாருக்காவது ஏதாவது தேவைன்னா முதல்ல சூரிபாபு கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைய சம்பாதிச்சுக்கிட்டான். நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ நல்ல பேரை மட்டும் நான் இழந்துடவே கூடாது அப்படின்னு சூரியபாபு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதே நம்பிக்கைய கூட ரொம்ப சம்பாதிச்சான். சீத்தம்மா கூட சூரியபாபுவை ரொம்ப நம்பினாங்க. நம்ம சூரியபாபு இல்லனா எந்த வேலையும் நடக்காது. எங்க இருக்கிறானோ என்னவோ. டே சூரி, சூரி, இப்படி சூரியபாபுவை ஒவ்வொரு நேரமும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து ஊரு ஜனங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் பட்டாபிராமா சூரியபாபுவை கூப்பிட்டான். சூரியபாபு, டே சூரியபாபு, இப்படி ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டாரு. சூரியபாபு அந்த வார்த்தையை கேட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா, பக்கத்து ஊர்ல பத்ராதிரி அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா இருப்பாங்க. நம்ம பொண்ண அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. எப்ப பொண்ணு பார்க்க வராங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு அவனுக்கு சொன்ன உடனே, ஐயா இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போனா நல்லா இருக்காது, நீங்க போனாதாங்க ஐயா நல்லா இருக்கும். இங்க பாருடா, நீயும் எங்க வீட்ல ஒருத்தந்தான், நீயே போய் கல்யாண விஷயத்த பேசிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பட்டாபிராம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷத்துல கண்ணீர் விட்டான். அதுக்கப்புறம் வேலையை செய்யணும் அப்படின்னு ரொம்ப தூரம் நடந்து நடந்து பத்ராதிரி அவங்க வீட்டுக்கு போனா. அப்போ அந்த பத்ராதிரி அவங்க பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னடி, ஊர் திருவிழாக்கு நம்ம கையிலான உதவிய செஞ்சா என்ன ஆயிடும் சொல்லு பாக்கலாம். நம்மளுக்கு இருக்கிறதுல ஒரு 2 மூட்டை நெல்லை கொடுத்தா என்ன ஆகும்? 2 மூட்டை. உங்களுக்கு இன்னைக்கு அது 2 மூட்டை தான். ஆனா அது கொஞ்ச நாள்ல 2000 மூட்டை கொடுக்கும். அது உங்களுக்கு புரியாதா அப்படின்னு அருணா சண்டை போட்டுக்கிட்டு அவ புருஷன் கூட பேசிக்கிட்டு இருந்தா. சூரிபாபு அங்க வந்தா. ஐயா, நான் பட்டாபிராமையா வீட்ல வேலை செய்யறவன். எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க எப்ப வரீங்கன்னு ஐயா கேட்டுட்டு வர சொன்னாருங்க ஐயா அப்படின்னு ரொம்ப சமாதானமா கேட்டான். கோமா இருந்த பத்ராதிரி
கொஞ்சம் கோவமாவே பதில சொன்னாரு. வரப்போற விஜயதசமி அன்னைக்கு வரோம், கிளம்பு அப்படின்னு அவசரமா சொல்லி போயிட்டாரு. இப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னு புரியல. கோவத்துல சொன்னதுனால வேண்டான்னு சொன்ன மாதிரி தோணிச்சு. உடனே அவன் வந்து அந்த விஷயத்த பட்டாபிராமையா கிட்ட சொன்னான். என்னது, என் பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கலையா? தசமி அன்னைக்கு மூர்த்தத்தை வச்சுக்கலான்னு சொன்னாரு. எதுக்கு அப்படி சொன்னாரு? சரி, நானே ஒரு தடவை பேசி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுநாள் பத்ராதிரி அவரை பார்க்க போனாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு என்ற விஷயத்த அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. சூரிய வயல்ல வேலை செய்யும் போது ஒருத்தன் அவசரமா அந்த இடத்துக்கு வந்தான். டேய், என்னடா ஐயா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. பத்ராதிரி ஐயா வீட்ல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே சூரியபாபு ரொம்ப கவலைப்பட்டான். இன்னைக்கு தன்னோட கதைய முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு காது கேட்காதுன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சோ என்னவோ, இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு கிளம்பி போனா. பயந்துகிட்டே முன்னாடி போலான்னு கிளம்பி போய் ஆத்தங்கர ஓரத்துல உக்காந்தான். ஆனா அங்க உக்காந்து அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜமீன்தாரர் ஐயா அவனை தேடி வந்தாங்க. அவங்கள பார்த்து பயந்து போய் கால்ல விழுந்துட்டான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, எனக்கு காது கேட்காதுன்ற விஷயம் உங்ககிட்ட சொன்னா என்ன வேலையில சேர்க்க மாட்டீங்கன்னு தாங்க ஐயா உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவனை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. மறுநாள் காலையில அவனை பார்த்து, சூரிபாபு, நான் நைட்ல பேசினா நான் பேசுறது உனக்கு புரியாதுன்னு தான் நான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நேரா கேட்டாங்க பட்டாபிராமையா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூரிக்கு பூகம்பமே வந்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுக்கு நீ முழுங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்க சீதாதேவி. குறை இல்லாதவன் இந்த உலகத்துல யாருமே இல்லடா. நான் உன்னை பார்த்து வேலைக்கு வச்சுக்கிட்டது உங்ககிட்ட இருக்கிற குறைய பார்த்து இல்ல, நீ செய்யற வேலைய பார்த்து. நீ அவ்வளவு திறமையானவன்டா. நீ சொன்ன வார்த்தையால இந்த சம்பந்தம் எங்களை விட்டு போனது நல்லதாச்சு. என் பொண்ணோட மனசுல நீதான் இருக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூரியபாபு எதுவுமே பேசாம நின்னுகிட்டே இருந்தான். நானும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டோம். உனக்கு எங்க பொண்ண கொடுத்தா எங்க கண்ணு முன்னாடியே எங்க பொண்ண நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன்ற நம்பிக்கை உன் மேல எங்களுக்கு ரொம்பவே இருக்கு. அதனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இப்படி எல்லாரும் சம்மதிச்சதுனால கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. சூரிபாபு தன்னோட பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். அத்தை மாமாவ அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு அவங்க வியாபாரத்துல 3 காய் 6 பூ மாதிரி இப்படி செவுட்டு காதா இருந்த சூரிபாபு முதலாளி சூரிபாபா ஆயிட்டான். நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய விட்டுட்டு நம்ம புத்திசாலித்தனத்தினால தெளிவால நம்ம நல்லபடியா வேலை செஞ்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு இத மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம்.